இன்றைய ஆவிக்குரிய வார்த்தை ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமேன். ஒரு சின்ன கதை. ஒரு கிராமத்தில் ஆலமரத்தடியில் ஒரு பாம்பு இருந்துச்சு. அந்த பாம்பை பார்த்து அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கோழிகளையும் சின்ன சின்ன விலங்குகளையும் அந்த பாம்பு சாப்பிட்டுச்சு. அந்த பாம்புக்காகவே அந்த ஊர் மக்கள் எல்லாரும் வழிபாடுகளை மேற்கொண்டாங்க. ஆனாலும் அவங்க கிட்ட இருந்த அந்த பயம் போகவே இல்லை. ஒரு நாள் யோவான் அப்படிங்கிற விசுவாசமான குழந்தை வந்தது. அந்த குழந்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட, பயப்படாதீங்க, பைபிளில் இப்படி போட்டிருக்கு, உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவள் உன் தலையை நசுக்குவாள், நீ அவள் குதிங்காலை நசுக்குவாய் என்று போட்டிருக்கு அப்படின்னு சொன்னான். அந்த குழந்தையும் அந்த ஊர் மக்களுக்காகவே ஜெபிக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவங்களோட பயம் எல்லாம் போணுச்சு, நம்பிக்கை பிறந்தது, நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தாங்க. அந்த குழந்தை அந்த ஊர் மக்கள்கிட்ட சொன்னாங்க, இது சாதாரண ஒரு பாம்பை குறித்த விஷயம் இல்லை. ஒரு நாள் நம்மளோட பாவங்களுக்காக, நம்மளோட தீமைகளுக்காக, நம்மளோட அக்கிரமங்களுக்காக, நம்மளோட எல்லாவற்றிற்காகவும், எல்லா பாவங்களுக்காகவும் சிலுவையில் ஏசப்பா மரிக்கிற நாள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாக்குத்தத்தம் பாவத்தில் விழுந்த ஒவ்வொருவருக்காகவும் ஏசப்பா முதல்ல நமக்காக கொடுத்த வாக்குத்தத்தம். இந்த வாக்குத்தத்தம் நம்மளோட வாழ்க்கையில் ஏசப்பா மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து நம்மளுக்கு நம்பிக்கை கொடுத்தது. அந்த நம்பிக்கையோடு நம்ம வாழ்வோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.